அவன் உதுத்தவமா உட்கார்றா கேவலப்பட உட்கார்றா டீச்சர் என்ன டீச்சர் ஓடி வரீங்க? என்ன அடி லூசும்டா? என்ன இங்க ஒரு அடி அடிக்கிறீங்களா? என்ன வாய வைக்கிறானா? டீச்சர் என்ன டீச்சர் என்ன ரொம்ப சேட்டா பண்றியா? டீச்சர் நான் வரவா டீச்சர்? ஏ பாரா பீட் சொல்றா. சரி அங்க போல அங்க தள்ளி உட்கார மைக்ல பேச வேண்டாமா? ஒழுக்கமா பேசுறாரு. ஒழுக்கமா பேசுறா. சாரி ப்ரோ வாயில தெரியாம வந்துச்சாடா. இங்க வா. என்ன கோத்தா பூரா சொல்லிவிடு சாரி ப்ரோ சாரி ப்ரோ. என்ன என்ன கேக்குற? என்ன பாரு என்னனே சரவணன் இப்படி பண்ணு. டேய் வாய மூடு. என்னடா இங்க மைக்கிட்டப்பா. அண்ணே சரவணன் எனக்கு சம்பளமே வேணாம்னே. அட துப்பு கேட்ட ஒழுங்கா உனக்கு அவர் சம்பளம் கொடுக்கறோம். மாசானா நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. 6 லட்சம் எங்க வர வேண்டும். அவ ஒரு மருந்து குடிக்கிறதுக்கா? அண்ணா இப்படி ஒரு கம்பெனி ஒரு பொம்பளை அப்படியே பார்த்து நோத்தான் கேக்குற உனக்கு திமிரா? கேட்கத்தான் செய்வேன். ஒரு ஆம்பளைய மதிப்பு மரியாதைலாம் பேசுறாடி. ஒரு ரவுடி முண்ட மாதிரி இருந்து தெரியாதுல பொம்பளையா நீ? என்ன ஏய் என்னயா என்ன அப்படி பாக்குற? என்ன பொம்பளைய கூட்டச்சுனா இந்த ரவுடி முண்டையெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க. பப்புன கூட்டம் சொன்னா மென்டல் ஹாஸ்பிடல் ஓடி வந்த மாதிரி. என்ன மென்டல் ஹாஸ்பிடல்? என்ன பொம்பளை கை வாங்குற என்னன்னு கேக்குறேன். அடிமா அடிச்சு தூக்கி வீசுமாங்கட்டு. என்கிட்ட வந்துட்டேன்னு அடக்க உடக்கமா இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? ஒரு ஆம்பளை அடங்கி போறான்னா உன் பருப்பு எடுக்க போயான்னு அர்த்தம். யார் அங்க விட்டு விசில் விட்டது? யார் அது? யார்ப்பா விசில் அடிச்சது? உனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்க. எனக்கு சப்போர்ட் அப்படியா? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் பங்காளி வர்க்கம் பூரா இருக்கு. நீங்க எனக்கு கேரே ஏய் நறுக்கி புடிய பாத்துக்க விசில் விட்டனா? ஆமா இப்ப பெரிய நீ பெரிய அடி அடிச்சு மாறீங்க. ஐயா அப்பாடா அண்ணே இன்னொரு வட்டம் அடினே. இன்னொரு வட்டம் முடிச்சுக்கிறேன். என்னடா கலி இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க போட்டின்னு வந்துட்டேல இருமா. போட்டின்னு வந்துட்டேல உனக்கு போட்டி வச்சுக்கலாம். பங்காளி எல்லாம் கை தட்டியா? பங்காளி கை தட்டு சும்மா தட்டுனே. என்னைக்கு நம்ம ஆம்பளையும் ஜெயிக்கணும். சிங்கம் வத்தையில நம்பி கை தவன போய் வெடக்க இழுத்துக்கோ. பப்பி நாய் குலைக்கும் பாரு. இந்த குட்டி நாய் சோறு ஓட்டவனையும் குலைக்கும், வீட்டுக்கு வந்தவனையும் குலைக்கும் ப்ரோ. அதோட வர்க்கம் போல இது. கத்த முடியல ப்ரோ. அப்ப இவங்க கை தட்டினாங்கல்ல அதே மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் தாய்மார் கொடுத்தோம் கை தட்ட சொல்ல வைப்போம். தாய்மார் கை தட்டுங்க. நன்றிதா. நீ நாட்டிக்கிட்டு செத்துறியா உயிரோட இருக்க? தூக்கு போட்டு சாகு. ஒரு பொம்பளை பிள்ளைல தோத்து பயணிக்க நீ உனக்கு வெக்கமா இல்ல? என்னைய கொல்லணும் உன் முடிவு. அதானே உன் முடிவு. உன் முடிவு சரவண முடிவு என்ன கொல்லணும். இல்ல அப்படி கிடையாது. அப்படியா? நீங்க பூரா கை தட்டுறீங்களா? இந்த புள்ள பக்கம் தான் நிறைய. இந்த சோழியை முடிச்சிடுறேன். வா வாடா முடிச்சேன். பங்காளி எல்லாரும் விசில் அடிங்க. பங்காளி விசில் அடியா. ஆடியா அப்படி அடியா. பங்காளி என்னைக்கு ஜம்மலாய ஜெயிக்கிறது. சபாஸ்ரா பப்புனுக்காரடா. நீ எல்லாம் போச்சு 3 எல்லாம் ஈரமா பண்றியா? இருமா பப்புனுக்கார தம்பி. அண்ணே அக்கா அப்பா என்ன சொல்லுங்க பங்காளி. இப்போ உன்னை விளக்க மாத்தல அடிச்சான்னா? இல்ல அது புதுசா வாங்குறதா? என்னைக்கு வாங்குறது? இப்ப அவங்க எல்லாம் விசில் அடிச்சுட்டாங்க. ஆமா. இப்ப அந்த புள்ள சார்வா தாய்மார்கள் பூரா குழவு போடுவாங்க. கையை அப்படி மறைச்சு வாயை மறைச்சு கையை நீ அப்படியெல்லாம் சொன்ன விளக்கமாத்தோட வருவாங்க அவங்க. சரி நீ சொல்றியே அதான் உண்மை. அதான் உண்மை. உனக்கு வெளுக்க போறேன் பாரு. ஏமா இருமா என்னங்க இருமா சொல்லுமா குழவு போட சொல்லுமா. ஆத்தா இன்னொரு இப்ப என்கிட்ட நம்ம தோத்து போய் வீட்டுக்கு போகணும். வாயமுடி பேசிருக்க வாயமுடி வாய மூடுறாரு. வாய மூடுற குறுக்க பேச பிடிக்காதாமா? ஆத்தா இவங்கிட்ட நம்ம தோத்து போய் நிக்க கூடாது. இவன் பெரிய முட்டா பையலா இருப்பான் போல. எனக்காக தயவு செய்து குழவை போடுங்க தா. இப்ப நீ நாட்டுக்கிட்டு சாகுடா. இங்கே இருக்க பச்சைக்கலை என்ன கெக்க படிச்சிருக்கீங்க? என்ன நீ குழவை ஓட்டு ஜெயிக்க நீ காலைல வீட்டுக்கு தானே போகணும். போ இப்போ மயிர் ரோஜன் மதுரை போயிடுவா.
நீ வீட்டுக்கு ஈன்னு இருக்கிற என்ன அப்படியா பங்காளி 2 கையை தூக்கியா மேல தூக்கியா 2 கையை தூக்கியா சபாசியா இப்ப இவங்க 2 கையை தூக்கணும் மாதிரி அவங்க வேணாம் நீ சரியான பொம்பளைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ மட்டும் 2 காலை தூக்கு வைப்போம் யாரு இந்த வந்துட்டான்ல கேவல போய் நீங்க தானே காலை தூக்க என்ன என்ன ஏன்டா நீ என்ன சண்டைக்கு வர காலை தூக்குதா எப்போ பேசுறா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு பொம்பளை சபையில போட்டின்னு வந்துட்டா இதுக்கு நீங்க கை தட்டி இதுக்கு ஏன்டா எங்க துப்பாக்கி வேணா நீ அவர்கிட்ட வாங்கலாம் குண்டு அவர் மட்டும் குண்டு இல்லாம குண்டு போச்சு எவ்வளவு நல்லாச்சு குண்டு தாளம் போட வந்தானா கிருத்திர பையன் வெறுக்கிட வந்தாவே இங்க பாருங்க டான்ஸ் இங்க இருக்கா அங்க இருக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க உலகத்துல சாதிக்க பிறந்த ஆம்பளை நாங்க தான் உலகத்துல சாதிக்க பிறந்த பொம்பளை நாங்க தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன 4 ஆம்பளை சேர்ந்து டீ கடையில ஒண்ணு கூடுறான்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறான்னு அர்த்தம் இதே 4 பொம்பளை சேர்ந்து பனைமரத்துல கூடுறேன்னா 4 குடும்பத்தை கெடுக்க போறேன்னு அர்த்தம் எங்க நான் கட்டிக்காத நீதி விட எங்கடா இவங்க கிழிச்சாங்க 4 குடும்பம் வாழ வைக்க போறாங்க அப்படின்னா ஒரு குடும்பமே பாப்பா நீங்கடா ஆத்தா நீங்க எல்லாம் சாட்சி ஒரு பொம்பளையால் நினைச்சா ஒரு குடும்பத்தை வாழ வச்சிடலாம் ஒரு பொம்பளை எதுக்கு அழுகுறா நம்ம புருஷன் கெட்டு போயிடக்கூடாது நம்ம புருஷன் பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி பொம்பளை இடம் தூமிய குடிக்கி உங்க வீட்டுல விளக்க மருந்து எடுத்துட்டு வாங்க இவன் பப்புட 4 அடி நீங்க அடிச்சது சரியா வருவியா மிஸ்டர் பொண்ணுவேலு இருடா என் வாத்தியார் வட்டணும் உன்னை விளக்க மரத்துல அடிக்க வரணும் ஆமா பங்காளி எனக்கு ஒரு விஷயம் இவங்க கூட எனக்கு ஆம்பளை சப்போர்ட் பண்ணி கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க நீ ஆம்பளையா பொம்பளையா தாய்மார மதிப்பார்பா ஹலோ டேய் நம்ம பெத்தது ஒரு தாய்டா தாயே நம்ம கூட பிறந்தது ஒரு தாய்டா தாய்தே வாக்கப்பட்டு வந்திருக்க பொம்பளை ஒரு தாய்டா தாய்தே பெண்ணினத்தை வந்து கேவலமா பேசல எல்லாத்தையும் பேசல இவ்வளவு மாதிரி இருக்க ஆளத்தையும் குறிப்பிட்டு பேசுறேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு ஆம்பளை என்ன செய்யறான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு உயிரை பணைய வைக்கிறானியா உயிரை பணைய வச்சு உயிரை சாரத்துல கட்டி தொங்க விட்டு 10 மாடி கட்டடத்துல நிமிந்தாள் வேலை பார்க்கறேன் யாருக்காக பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு சம்பளத்தோடு ஓண்ட கொடுத்தா மகள் என்ன பண்ற ஒரு பொம்பளை பொண்டாட்டி என்ன செய்யணும் 100 ரூபாய் கொடுத்தா அந்த 100 ரூபாய் 200 ரூபாய பெருக்கிறவதான் பொண்டாட்டி இவன் 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாயும் செலவழிச்சு விட்டு பக்கத்து வீட்டுல 200 ரூபாய கடை வாங்கி விட்டு புருஷனை நோய் 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 நொச்சு அவனை ஈரக்குள்ளி அத்து புருஷன் ஏண்டா பிறந்தவனு நோய் அடிச்சு அவனை இம்சைக்கு ஆளாகிற பொம்பளை நீதானே விடிய கற்கலடே வாடா மைக் வாடா ராத்திரிக்கு ஒரு குவார்ட்டர் குடிச்சுட்டு நீ வந்து பொல்லாந்துக்கிட்டு படுத்துட்டு காலையில தாய்க்குள்ள எந்திரிச்சு 4 மணிக்கு வாச தொளிச்சு உங்க முகர கட்டைக்கு டீ போட்டு இருக்க பாத்திரம் பண்ண பூரா விளக்கி அதுக்கப்புறம் வாச தொளிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு உனக்கு போடுற தாய்க்குள்ள உங்களுக்கு இழிச்சா பையன் ஒரு நிமிஷம் பொம்பளை பிள்ளைய தொட்டு பேச என்ன என்ன தொட்டு பேசி இருக்கா என்ன கேக்குறேன் என்ன தொட்டு பேசி இருக்கா போசால உள்ள போறடா நீ விடாத நானே தொட மாட்டேன் விடாத நீ குளிச்சாமா நீ என்ன நீ தொட்ட ஒரு பொம்பளை தொட்டு பேசுறவங்க வெக்கமா இல்ல ஒரு சரி நான் கேக்குறதுக்கு பூரா அவன் என்ன பதில் சொல்றான் அது அவரே நீ உள்ள போய் தூங்கி வர 1/2 மணி நேரம் நீ வாடா டான்ஸ் பேசுடா டேய் நீ எங்கடா வர நீ நில்றா பாப்பா அப்ப யாரு குடும்பத்தை காப்பாத்துறியா ஆம்பளை நம்ம தானே காப்பாத்துறோம் ஒரு கரண்ட் வேலை ஒரு ஒண்ணுமில்ல ஒரு கரண்ட் வேலை ஆம்பளை பாக்குறேன் உயிரை கையில பிடிச்சி நீ வீட்டுல குளு 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 குளுன்னு சீரியல் நாடகம் பாக்குறதுக்கு நீ ஃபேனை போட்டு இதுல ஃபேனை போட்டு சுத்தி நீ பாக்குறதுக்கு கட்டில ஒய்யாரம் படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுல வந்து விளக்கு போடுறதுக்கு வெளிச்சம் போடுறதுக்கு ஒரு ஆம்பளை போஸ்ட் மரத்துல ஏறி உயிரை கையில பணையம் வச்சு வேலை பார்க்கறேன் யாருக்காக கொண்டாடி பிள்ளைக்காக
5 வருஷத்துக்கு நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. பேசு, பதில் பேசு, ஆம்பளை பத்தி பேசு. வாங்க பேசி பாப்பமா. பேசுமா? ஆமா. நீ தண்ணிய போட்டு ரோட்ல மல்லாந்து படுத்துக்கற. டேய் தண்ணிய போட்டு சொல்லாத. எங்களை பார்த்து குடியாரன்னு சொன்னா கொலை விழுந்து வரும் இந்த இடத்துல. இங்க இரு. யாரை பார்த்து குடியாரன்ற? குடியாரன் தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு சுத்தமான தமிழ் பேர் இருக்குமா? என்ன பேரு? மது பிரியர்கள். மது பிரியர்களா? இங்க பாருங்க, இந்த சட்டி பேசுறத என்கிட்ட வச்சுக்காத. சட்டியா? சவுடால பேசுறத நீ என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? என்ன ரொம்ப அதட்ற என்னன்னு கேக்குறேன். என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? மாப்ள போறியா? சொல்லியா. சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா? சிட்டுக்குருவிக்கு சும்மா இருந்த சோத்த போட்டானா? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா? அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். உன் வாயில அப்படியா? பட்டு கொட்டையிலே உங்காத்தா செருப்பு கொட்டையிலே, பட்டு கொட்டையிலே நோத்தா பருப்பு வைக்கையிலே, நானும் இல்லாட்டி உங்காத்தா பொந்துல போவா, ஓத்தா சந்தல போவா. சிந்துஜா இங்க வா, அவங்க இடக்க விளங்காது, வேர்க்குது, இங்கிட்டு வா. அதாண்ட உலகத்துல மழை புழுன்னு பெய்யுது. அருப்பு கோட்டையிலே கோத்தா பருப்பு விக்கையிலே, அருப்பு கோட்டையிலே ரூபா பருப்பு விக்கையிலே, அருப்பு கோட்டையிலே ரூபா பருப்பு விக்கையிலே, நானு வாங்கலைன்னா ரூபா சந்துல போவா, நோத்தா பொந்துல போவா, ரூபா யாருக்கு போவா? காரியாபட்டியிலே கோத்தா கரும்பு விக்கையிலே, காரியாபட்டியிலே கோத்தா கரும்பு விக்கையிலே, நானும் இல்லாட்டி கோத்தா சந்தல போவா, ஓத்தா பொந்துல போவா. வாயில வந்துருச்சுங்க. நோத்தாவா? ஏண்டி சக்காலத்து மேல உன் பொண்டை அத்துப்படி கஞ்சா செடி பூச்செடி இவ பொழப்பு இப்படி ஆச்சடி நாயலா கிணத்துல கடக்குதான் கழுத்தி வாய முடியும். அப்படி சொல்லக்கூடாது. காரியாபட்டி முறுக்கு பாருமா, காரியாபட்டி முறுக்கு பொண்ணு வேலை குடிய வச்சுக்கிட்டு அப்படியா? மண்ணப்பாறை முறுக்கு உன தூக்கி போட்டு நுறுக்குனாங்களா? ஐயா இருக்காடே சுப்பு. நீ எங்கிட்ட ஏமாத்த பாக்குற? நீங்க அப்படியே இப்படி பேசிட்டு ஏமாத்திட்டு ஓடலாம்னு பாக்குறீங்களா? மும்பிட்டு சனத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஆட்டம் போடணும் தம்பி. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சிந்துச்சாவா இல்ல பொண்ணு? கைதட்டுக்கடா தம்பி. உங்களோட திறமையை பார்க்கத்தே மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏய் பாஸ், 2 சைடு என்ன அணுன்றது வச்சிருக்கியா? நீ பாகிஸ்தான்காரனா இந்தியாக்காரனா? வயசுக்கு வந்துட்டு பயந்து கிடக்கும். நீ 2 பக்கம் அணுகுண்டா தானே பாக்குற? AK-47 ஊட இருக்கு பாக்குற. ஏன் நேரம் அதை போய் பார்க்கணும். அதனால இந்த இடத்த ஆடுவேன், பாடுனா பாடுவேன், படுத்தா படுப்பேன், ரைட்டு பாடுத்து ஆடுவேன்னு சொல்ல வந்து அப்படியே ரொம்ப இது பண்றேன். என்னன்னு கேக்குறேன். ஒன்னு தெரிஞ்சுக்க மாப்பிள, 5:30 மணி வரைக்கும் என் பொண்டாட்டி தான் இந்த பிள்ளை. யாரு? காலையில 5:30 மணி வரைக்கும். 5:30 மணிக்கு மேல எனக்கு மக வேணும். அப்பா வாடா தங்கம், தங்கம் மலர்ந்து மலராக மல்லாக்க போலங்க மல்லாக்க. அதனால காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா, காட்டு ரோஜா காட்டு ரோஜா வாடி உள்ள காட்டு ரோஜா, ஆடி மாசம் பிறந்திருச்சு உள்ள வாடி. ஆக்ஷன் கேமரா ஆக்ஷன். காட்டு ரோஜா காட்டு ரோஜா போடு போடு போடு. மாத்தி ஒழுங்கா கரெக்டா ஆடுங்கடா. ஆளுக்கு ஒரு காரணங்கன்னா லூசா. காட்டு ரோஜா காட்டு ரோஜா வாடி முல்ல காட்டு ரோஜா அப்படி. என்னடா பிள்ளை எது அணையுதா? என்னப்பா வாத்தியாரே, என்ன கிடையாது அட்டன்ஸ் ஆகிக்குது? என்ன சொல்ற? அணைய மாட்டேங்குது. அணைய மாட்டுதா? லைட்டா தவிடு புண்ணாக்கு வச்சு பார்த்தியா? இந்த அணைச்சிருப்ப. ஆமா நீ அணைச்சிட்டாலும். மாமே மக மந்தானி மாவிடிக்கிற குந்தானி, மாமே மக மந்தானி மாவிடிக்கிற குந்தானி, அத்தை மக மந்தானி இவ அவில் எடுக்கிற குந்தானி, அத்தை மக மந்தானி அவில் எடுக்கிற குந்தானி குந்தானி அப்படி. அடி வந்தா போவீரோ அடி போடா வந்தீரோ, மிஞ்சா 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 அடி குச்சி கிட்டா
வாங்க நீ கேளுங்கண்ணா. அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கி தூக்கு அடிச்சு தூக்கு. ஏய் ஓயாம கட்டியே என்ன பிடிக்கிற? இந்த நான் போடணும்னு அவன் பார்க்கணும். தம்பி அவசரப்படாது, போட்டுறேன். நான் போட போகும்போது லைட் அமைச்சிடுறேன் படக்கு. அடி உதயத்தை தருல ஏன் இதயத்தை தொடச்சு அந்த தேவி தருல தேடி தேடி அலைஞ்சே அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? இந்தா இவன் ஆடுறத பார்த்தா ஒரு சைஸா விளையாட ஆடுறேன், டவுட்டா இருக்கு. பாத்தியாரே இவன் எனக்கு கம்பெனி கொண்டு அவனுக்கே கம்பெனி கொடுத்துருக்கா. அப்படி இல்லடா, அண்ணன் தங்கச்சி பாசம் பாசம். 2 போர்டு வட்டால வச்ச தனித்தனியா போட்டுறேன். நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்ல, நீ என்ன நல்லா இருக்கு? எனக்கு அந்த படம் நல்லா இருக்குல்ல. ஏ சிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. சிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில் ஆட்டமாடு. நீ வாமா. பார்த்தாத்தா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்தில இருக்கு. அதேடா நீ அது ஒத்த காலத்தை தூக்குன அப்படி எப்படி அது காலத்துக்கு இன்ன வரைக்குமே சொல்லி கொடுக்காம இருக்காங்க. சண்டைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. அடி முத்தம்மா முத்தம்மா சிறங்குவத்தின் சீரகத்துக்கு போனா. நீங்க ஆடுறீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. அடி அடி ஒண்ணு மறந்து இருக்க ஒரு பொழுது நினைச்சையம்மா, உன்னோட மனசுக்குள்ள நினப்பு எது பயச்சு இந்த மனசு நந்தவனந்தாவன். அப்படியே கைவீச்சு அம்மா கைவீச்சு கடைக்கு போடாங்க. அப்படி பொம்பளைக்கு ஐயா ஆல்ரவுண்ட் சரியில்லையா? பொம்பளை சப்போர்ட் பண்றியா? டேய் தம்பி அப்படிலாம் நான் விடுவேனாடா? முதல்ல வந்து ஆடுறா நீ. போடு கைவீசம்மா கைவீச்சு கடைக்கு போலாங்க. அப்படி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? போடு அப்படி ஆடு. ஐயோ ஏய் என்னடா ஆடுற? நீ தாண்டா சரி ஆடல. என்னடா கேத வீட்டுல வந்து உட்காந்துருக்க? அவன் சப்போர்ட் பண்ற, நீ சப்போர்ட் பண்ற. நீ வேலைக்கு பந்த பிள்ளை பாரு. அடி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்கா கூடையில தூங்கலாச்சு. ஆடு தம்பி பொண்ணு வேலை இங்க வாடா. ஏய் இந்தியா சும்மா சம்மன். அந்த பிள்ளை ஆடிச்சுல கை விடுறா. அந்த பிள்ளை மூத்திரத்தை வாங்கி குடுறா. ஆனா அந்த பிள்ளை மூத்திரத்தை வாங்கி குடிப்பேன். ஆனா இந்த போஸ் மூத்திரத்தை மட்டும் வாங்கி குடிக்க மாட்டேன். கண்ட சரக்கா குடிக்கிறேன். என்ன சரக்கு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நாடக உலகத்துல மது விஷயம்னா பிடிக்காத ஒரே ஆள் எங்க அண்ணன். ஒரு உண்மையிலேயே எங்க அண்ணன் பிடிக்காத, எங்க அண்ணன் குடிக்கவே மாட்டேன். நல்ல பெரிய வந்தா ஒரு 5 ஓட்டு 6 ஓட்டு சாப்பிடுவாப்புல. அவ்வளவு அதனால ஏமா இப்ப படுத்து ஆடணும்ல. ஆடு ஆடு. ஆமா அடி நாடு இருக்கு நிலைமையில நாங்க இருக்கு நிலைமையில் ஹோட்டலுக்கு போக முடியல. சத்தியமா சொல்லு ரெண்டி அதுக்குமே. ஏய் போய்தா போய்தா என்ன பண்ணா நாசமா போயிட்டே. வாங்க ஏதோ நடந்து போச்சு. வந்து வாக்கரிசியை போட்டு போயிருங்க.
அடி சிங்கினா சிங்கி அடிய சிரிச்சா நத்தி அடி பங்கி தலையை கொடுத்து வளைச்சு கும்மி அடிய அப்படியே சபாசா அடி சிங்கினா சிங்கி அடியே சிரிச்சா நெத்தி அடி அப்படியே பர சூப்பர்ரா கைதட்டுங்கப்பா அவன் கைதட்டுவீங்க தானே பாக்குறியா இந்த தாய்மார்களே தட்டுறேன் நன்றி தம்பி டேய் தம்பி நன்றி. உண்மையிலே ஒரே இதுல இந்த மாதிரி ஆட்டத்தை பார்த்தல சிந்துஜா இந்த ஆட்டத்தில் நீ தோத்தைன்னு வச்சுக்க நம்ம குடும்ப மானமே கப்பல்ல ஏறிடும் என்ன செய்வே எது செய்வே தெரியாது ஆடிரு நீ ஆடிட்ட உனக்கு அழகான மெயினை பார்த்துக்க அழகான மாப்பிள்ளைய நான் பார்த்து கட்டி வைப்பேன் கரெக்ட் அழகான மாப்பிள்ளை தம்பி பொடு குத்தால குயிலே உட்கார்ந்து பேசலாமா அப்படியே என்னம்மா ஆடுப்பா என்ன என்ன நோகாம 4500 ரூபா சம்பளம் கேட்குற விரிடா நான் விரிச்சாது இந்த பிள்ளை படுக்கேன் நீ விரிப்பா தம்பி நான் விரிக்கிறேன் தங்க அவங்கள்ட்டதான் நீ அடி வாங்க போற ஊர்ல வாரு எங்க பாவாடை தடுக்குதுல்ல அப்ப அவுத்து போடு என்ன ப்ரோ கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் அடி சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரோட செட்டப்பா வந்தார தோழி ஓரத்தில அடி அப்படியே நோகா மாடிலே உங்களுக்கு டீ குடிச்சிட்டு வரேன் இருக்கணும் இல்ல நோத்தாதே தம்பி என்ன நோ ஏய் இருமா தொண பேசக்கூடாது என் தங்கச்சிக்கு எத்தனை இடத்துல மாப்பிள்ளை பார்த்தேன் சரி ஒரு இடத்துல என் தங்கச்சிக்கு ஈக்குவலா ஆடக்கூடிய மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்கல ஆனா சரி இந்த நம்ம ஊர் என்ன ஊரு இந்த நம்ம ஊரு முள்ளிப்பட்டி இந்த கிராமத்துக்கு வந்த உடனே என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு யாரு எனக்கு மச்சினை கிடைச்சிட்டா யாரு 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 யாருன்னு கண்டுபிடிக்க தெரியலா நான் சொல்லவா அடையாளம் சொல்லவா அவர் நெத்தியில ராமம் போட்டிருப்பாரு சிகப்பு கலர்ல அப்ப நீங்களா ஏழை முண்டை நான் தாண்டா சொல்றேன் நீங்கள் நாம போட்டிருக்கீங்க சிகப்பு கலர்ல இங்க பாரு டீ ஷர்ட் போட்டிருப்பாரு நான் தான் வர்றீங்க தலையில குல்லா வச்சிருப்பாரு இந்த உட்கார்ந்துருக்கேன் பாரு மம்மாடி மண்டையன் விடிய உழைச்சது நானு நீ நோகாம குண்டா காட்டியே கட் பண்ணிட்டு இங்க பாரு என் தங்கச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் வரணும் என்ன கண்ணீர் வரணும் ஆனந்த கண்ணீர் வரணும் அது வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு பாவம் சரி நீ வந்து என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு நீங்க நீடோடியா வாழணும் சரியா இங்க வருமா யாரு இங்க பாரு வீட்டுல சேட்டை செய்யற மாதிரி செய்யக்கூடாது மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யணும் மாப்பிள்ளை வீட்டுல இல்லாதப்ப நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அதை பத்தி பிரச்சனை இல்ல அண்ணன் என்ன சொல்லிருக்காரு நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் இருக்காரு கிட்ட வாடா போடா அப்படி மண்டி ஓடு போ ஏன் பொம்பளை பயப்படுறீங்க போ என்னை கேவலப்படுத்துறதுக்கு வாத்தியார் ஒரு ஆள் போகுது இருந்தாலும் எப்படி காதல் பண்ண தெரியுமா எப்படி அந்த சிந்தாமணி என்ற மாதிரி பேரை கேள்ற விளங்காத பேரை கேட்கல ஒண்ணுங்க தம்பி அப்படிலாம் இல்ல எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு உங்க பேர் என்னமா என் பேர் காட்டுராணி இங்க வரு சிந்துஜா வாயிலடி
பிச்சு பிச்சு அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. முதல்ல அப்பா பேரு, அப்புறம் அண்ணன் பேரு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஐயா அந்த பிள்ளை பச்சை பிள்ளை. சரியா? எங்க குடும்பம் வந்து எதையுமே ஒரு அடைமொழி சொல்லோடதே வைப்போம். உங்க குடும்பமா? என் பேரு, என் பேரு, உங்க பேரு, என் பேரு காட்டப்பே. அப்பன்னு எடுத்துருங்க. நான் என்ன சொல்லிக்கிருக்கேன்? சொல்லுங்க. கல்யாணம் முடியல, பர்சன்ட் ரெடி ஆயிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் பேரு காட்டப்பேன். காட்டப்பேன். இவன் பேரு துறப்பேன். துறப்பானா? அவன் பேரு அடப்பேன். அடப்பேன். இந்த பிள்ளை பேரு காட்டுராணி. இந்த மாதிரி பேர் உலகத்திலே கேட்க. உன் பேரு என்ன? ஐயா எங்க அப்பா பேரு ஐர குஞ்சு. சரி, உங்க அப்பா பேரு ஐர குஞ்சு. ஆமா. எங்க அம்மா பேரு கெண்ட குஞ்சு. சரி. எங்க அண்ணன் பேரு கழுத்தி குஞ்சு. உங்க பேரு? என் பேரு சுறா குஞ்சு. சுறா குஞ்சு. சுறா குஞ்சுன்னு இல்ல புறா குஞ்சு தான் இருக்கு முண்டை. சுறா குடி குஞ்சு வச்சாரு. அதனால உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி. பேரை கூப்பிட சொல்லு. உங்க பேரு காட்டுராணி. உங்க பேரு? குடும்பத்தோட கூப்பிடுவான். என் பேர் மாத்திட்டாங்க. என்ன பேரு? காட்டுராஜா. காட்டுராஜா குத்துராஜா. ஒழுங்கா சொல்லி தரேன். குத்துராஜா. குத்துராஜான்னு வச்சுக்கவே. ஏய் நான் முதல்ல என் பேரை சொல்றேன். சரி. காட்டு அடப்பா. நீ சொல்லு. என் பேர் தான் குத்து. என் பேர் தானே குத்து. உனக்கு ஆசை குத்து 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 கள்ளி அதுக்குள்ள அரு. நீ ஏன் இப்படி வாய புழக்கிற? என் பேரு காதல் சொல்ல போறேன். சித்துஜா அழுகாத, உள்ள போ. சந்திரமணி இன்னும் உனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருதா? அதனால அது செவ்வந்தி பூல மாலை கட்டுற மாதிரி. ஏன் செத்தா போச்சு மாலை கட்டுறதுக்கு? பாத்தியாரே, நான் காதலிச்சுனா இந்த பிள்ளைக்காக ஒரு கவிதை எழுதிருக்கேன். சபா சமி கைதட்டா. அதான்டா ஒரு பப்புன்னு சொல்றது. நாங்க எழுதிருக்கோம் பாத்தியாரே. எங்க கவிதையை சொல்லு. பாப்பா உனக்கு சொல்றேன் பாரு. சொல்லுங்கப்பா. பனமரத்துல இருக்குது பார் நொங்கு, நீ காசை போட்டு வாங்கி தின்னு பங்கு, நீ செத்துட்டாக்க ஊதுவாங்க சங்கு, சிந்திச்சா செத்துட்டாக்க ஊதுவாங்க சங்கு, என் மேல அம்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. நீ சொன்ன வார்த்தை கேட்டு அவங்க அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சும்மாவே ஒப்பாரி வைக்கிற மாதிரியே இருக்கு. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா நோடிச்சிட்டு, சிங்காரமாய் மேடையிட்டு சேர போறே மேலங்கொட்டி, சித்தார பூவிலி மாமன பார்த்து, சித்தார பூவிலி மாமன பார்த்து, செதிய சொல்லித்தா மாலைய மாத்து. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா சோடிச்சிட்டு.
கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதி செய்பவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சதி செய்பவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நன்றி நன்றி அன்பு இசைக்குழு தர்மா அன்புள்ளங்கள் எனக்கும் பெங்களூர் தர்மான் அவர்கள் எனக்கும்